தமிழ்வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ்வனத்தின் பணிவான வணக்கங்கள். அதே புகார் நகர்ல வாழக்கூடிய சித்திரவதிங்கிறவங்களோட மகள் தான் மாதவி. சித்திரவதி ஆடல் பாடல்ல மிகவும் கை தேர்ந்தவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் அவங்களோட மகள் மாதவிக்கு ஆடல் பாடல் எல்லாத்தையும் மிக சிறப்பா சொல்லி தராங்க. மாதவியும் ஆடல் பாடல் எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட இருந்து சிறப்புற கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாதவியோட ஆடல் பாடல் எல்லாத்தையும் புகார் நகர்ல மிக சிறப்பா மேடை அலங்காரம் செஞ்சு அரங்கேற்றம் பண்றாங்க. அதுக்காக புகார் நகர்ல இருந்து எல்லாருமே கூடி இருக்காங்க. அந்த அரங்கேற்றத்துல பொதுமக்கள் மட்டும் இல்லாம புகார் நகரோட சோழ அரசரும் கலந்துக்கிறாரு. ராஜா மாதவியோட ஆடலையும் பாடலையும் பார்த்து பாராட்டி பச்சிள மாலைய பரிசா கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம 1008 பொற்களஞ்சி சிறப்பு தொகையா கொடுக்கறாரு. அங்க கூடியிருந்த எல்லாருமே மாதவியோட ஆடலையும் பாடலையும் பார்த்து ஆஹா ஓஹோன்னு ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அதுக்கப்புறமா சித்திரவதி பச்சிள மாலை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் மாதவி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. மாதவியோட ஆடலையும் பாடலையும் பார்த்ததுக்கு அப்புறம் கோவலனுக்கு மாதவி மேல ஒரு ஈர்ப்பு வந்துடுது. கோவலனுக்கு மாதவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. மாதவி கணிகையர் குலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னாலும் மாதவிக்கு ஒரு நல்ல ஒழுக்கமானவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எண்ணம். கோவலன் ரொம்ப செல்வ செழிப்பானவன் அப்படிங்கறதுனால பச்சில மாலையையும் சிறப்பு தொகையும் வாங்கி மாதவிய அடைஞ்சிடறான். அதுக்கப்புறம் மாதவி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. கோவலனும் மாதவியோட சொல்ல முடியாத அளவுக்கு இன்பத்துல மூழ்கி இருக்கான். மாதவியும் கோவலனும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு மாதவி கோவலன் கிட்ட கேக்குறா. மணிமேகலா தேவி அப்படின்னு தான் நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொல்றான். சரின்னு சொல்லி மணிமேகலா தேவி அப்படின்னு கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா இந்திர விழா வரைக்கும். கண்ணகியோ அதுக்கு நேர்மாறா தன்னோட கணவன் பிரிஞ்ச சோகத்துல உடல் மெலிஞ்சு கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கா. கண்ணகியோட தோழி தேவேந்தி அப்படிங்கிறவங்க அப்பப்போ கண்ணகிய சந்திச்சு ஆறுதல் சொல்றாங்க. தேவேந்தி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்ப நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே போன ஜென்மத்தோட பலாபலன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அப்படிதான் அப்பப்போ கண்ணகிய சந்திச்சு தேவேந்தி சில பல பரிகாரங்களை சொல்லி தருவாங்க. இத செஞ்சா கோவலன் நிச்சயமா உன்னை தேடி வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ணகிக்கு தன்னோட கஷ்டத்தை எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் தானே தவிர தேவேந்தி சொல்ற பரிகாரத்தை எல்லாம் செய்யவே மாட்டா.